ஹம்பாந்தோட்டை மகிந்த ராஜபக்ச துறைமுகத்தில் பணிபுரியும் 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 7ஆம் திகதி முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களை நிரந்தர ஊழியர்களாக நியமிக்கும்படியும் சீன முதலீடுகளை எதிர்த்தும் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு ஆயுதம் தரித்த கடற்படை சிப்பாய்களுடன் சிவில் உடையில் வந்த கடற்படை தளபதி அங்குள்ள ஊழியர்களுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டதோடு ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய காணொலி வெளியாகியதை அடுத்து பெரும் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. எனினும் இது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராஜி தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து அம்பாறை மற்றும் தென்னிலங்கை பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றதோடு கொழும்பிலும் ஊடக அமைப்புகள் இணைந்து போராட்ட முறை நடத்த தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் ஊடகங்கள் வெளியிடாத சில காணொலிகள் தன்னிடம் இருப்பதாகவும் விசாரணைகளின் போது அவற்றை சமர்ப்பிக்கவிருப்பதாகவும் கொழும்பிலிருந்து வெளியாகும் சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கப்பல்களை விடுவிக்குமாறு பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்ற ஊழியர்களுக்கு ஏற்கனவே ஓர் அறிவித்தல் வழங்கப்பட்டது. எனினும் அந்த அறிவிப்பை அவர்கள் புறக்கணித்தனர். கப்பல்களை விடுவித்தால் தற்கொலை செய்து கொள்வதாக ஊழியர்கள் கூறியதாக ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொண்டேன். அதனை அடுத்தே குறித்த பகுதிக்கு கடற்படை சென்றது. அந்த இடத்தில் எனக்கு அரசியல் இருக்கவில்லை. நான் கட்டளைகளை பின்பற்றுபவன். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் SBS உருவாக்கியதோடு முன்னைய ஆட்சியில் யுத்தத்தை வென்று கொள்ள பங்களிப்பு செய்தேன். இப்போது புதிய அரசாங்கம். தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் ஊடகவியலாளர் வழக்கு தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்ளவும் நான் தயார். ஊடகங்களில் வெளியான காணொலிகளை விடவும் என் சார்பான காணொலிகள் என்னிடம் உள்ளன. ஊடகங்கள் வெளியிடுகின்ற காணொலிகளுக்கு உடனடியாக பதில் வழங்க எனக்கு அவசரமில்லை. புதன்கிழமை முதல் விசாரணை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணைகளில் நான் சாட்சியமளிப்பேன்.